கீழக்கரை சதகத்துல்லாஹ் அப்பா அவர்களின் வரலாறு. நீங்கள் வழங்கிய புகைப்படத்தில் உள்ள இமாம் சதகத்துல்லாஹ் அப்பா அவர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள கடற்கரை நகரமான கீழக்கரைக்கு பெரும் புகழை சேர்த்தவர். அரபு மொழியில் சிறந்த புலமை, மார்க்கப்பற்று, சீர்திருத்தவாதி, மன்னருக்கே ஆலோசனை வழங்கியவர் என பல பெருமைகளை கொண்ட இவரின் விரிவான வரலாறு இங்கே சுருக்கப்பட்டு தலைப்புகளின் கீழ் கொடுக்கப்பட்டுள்ளது. பிறப்பு மற்றும் குடும்பம். இயற்பெயர் சதக்கா. பிறந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம். பிறப்பு ஹிஜ்ரி 1042 கிபி 1632. பெற்றோர் சுலைமான் வலி தந்தை மற்றும் பாத்திமா. தாய் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே உள்ள யமனேஸ்வரத்தைச் சேர்ந்தவர். குடும்பம் மரியம் என்ற மனைவி, முகமது லெப்பை ஆலிம் என்ற ஒரு மகன் மற்றும் 5 மகள்கள். கல்வி மற்றும் புலமை. ஆசிரியர்கள் ஆரம்பத்தில் தந்தையிடமும் பின்னர் தந்தையின் நண்பரான அதிராம்பட்டினம் சின்ன நெய்னா லெப்பை ஆலிம் அவர்களிடமும் கல்வி கற்றார். அரபு புலமை, அரபு மொழியில் அற்புத ஞானம் வாய்க்க பெற்றவர். சஞ்சானி என்ற பிரபல அரபி இலக்கண நூலின் ஆசிரியர் செய்த தவற்றை சுட்டிக்காட்டி ஒரு நூலை எழுதியுள்ளார். ஹஜ்ஜுக்கு சென்றபோது ஹரம் ஷரீஃபில் ஒரு நூலில் இருந்த தவறான எழுத்தை திருத்தி அதன் பொருளை தெளிவுபடுத்தியதால் இத்தருணத்தில் தங்களை அல்லாஹ்வே எங்களுக்கு தன் அருட்கொடையாக அனுப்பி வைத்தான் என்று ஒரு ஆசிரியர் கூறி அன்று முதல் சதகத்துல்லாஹ் என்றே பிரபலமாகிவிட்டார். தமிழ் பங்களிப்பு. உமர் புலவர் சீரா புராணம் எழுத பல தகவல்களை தந்து உதவினார். இஸ்லாமியத் தமிழ் இலக்கணத்தையும் வளப்படுத்தியவர். முகலாய மன்னர் ஒளரங்கசீப்புடனான நட்பு. சதகத்துல்லாஹ் அப்பா அவர்களுக்கும் இந்தியாவை ஆண்ட முகலாய மன்னர் ஒளரங்கசீப்புக்கும் சிறந்த நட்புறவு இருந்தது. மார்க்க பணிகள். ஒளரங்கசீப்பின் முயற்சியால் தொகுக்கப்பட்ட பதாவா ஆலங்கீர், மார்க்க சட்டங்களின் தொகுப்பு மற்றும் தர்சே நிஜாமி குரான் பயிற்று நூல் ஆகியவை செம்மையுற இவரின் பங்களிப்பு அளப்பரியது. அரச அழைப்பு மறுப்பு. மன்னர் டெல்லிக்கு வருமாறு அழைத்த போதும் எளிய முறையில் தன் கடமைகளை செய்து வருவதாக கூறி மறுத்தார். நிபந்தனைகளுடன் மகன் நியமனம். தென்னகத்தின் அரசாங்க பிரதிநிதியாக பணி ஏற்கச் சொல்லி மன்னர் செப்பு பட்டயம் அனுப்பிய போதும் இவர் மறுத்தார். பின்னர் மகனாவது அப்பதவியை ஏற்க வேண்டும் என்ற மன்னரின் வேண்டுகோளுக்கு இணங்க சம்பளமில்லாத கிளறவ பதவியாகவும் நீதித்துறையில் அரசு தலையிடக்கூடாது என்ற நிபந்தனைகளையும் விதித்து தன் மகன் முகமது லெப்பை ஆலிமை தென்னாட்டிற்கு முஃப்தியாக மார்க்க தீர்ப்புகள் வழங்கும் தலைமை நீதிபதி நியமிக்க ஒப்புக்கொண்டார். ஆன்மீக பட்டங்கள் மற்றும் சீர்திருத்தம். பட்டங்கள். இவருக்கு ஹில்ரு அலைஹி வசலாம் அவர்களால் குத்புஸ் சமான் என்று பட்டம் சூட்டப்பட்டதுடன் மொத்தம் 17 பட்டங்கள் உள்ளன. முக்கியமானவை ஷாஹு ஷரீஅத், ஷரீஅத்தின் மன்னர், மாதிகுர் ரசூல், அண்ணல் நபியை புகழ்பவர். சீர்திருத்தவாதி. 17ஆம் நூற்றாண்டின் சிறந்த சீர்திருத்தவாதியாக திகழ்ந்தார். சிதைந்து போயிருந்த இஸ்லாமிய பழக்க வழக்கங்களை சீர்திருத்தினார். நாகூர் சென்றபோது அங்கு தர்காவில் மார்க்க நெறிமுறைக்கு ஷரவ் மாற்றமான செயல்கள் நிகழ்வதைக் கண்டு தர்காவுக்கு செல்லாது தூரத்திலேயே நின்று ஃபாத்திகா ஓதிவிட்டு திரும்பியவர். மற்ற சிறப்புகள். மதீனாவில் கல்வி பணி. மதீனாவில் 2 ஆண்டுகள் தங்கி மக்களுக்கு மார்க்க கல்வி போதித்தார். ஆன்மீக மாணவர்கள். 1000க்கும் மேற்பட்ட ஆன்மீக மாணவர்களை கொண்டிருந்தார். முக்கிய மாணவர்கள் ஜாம் ஷிஹாபுத்தீன் வலி, கண்ணாட்டி அப்பா என்ற மஹமூது தீபி. படைப்புகள். அரபியில் பல நூல்களை இயற்றியுள்ளார். சுப்ஹான மெளலிதை அரபு நாட்டிலிருந்து நம் நாட்டிற்கு கொண்டு வந்து பரப்பினார். அடக்கஸ்தலம் தர்கா. இறப்பு தம் 73வது வயதில் ஹிஜ்ரி 1115 கிபி 1703 கீழக்கரையில் இறையடி சேர்ந்தார். அமைவிடம் கீழக்கரை கல்லுப்பள்ளி ஜும்மா மசூதி வளாகத்தில் வலப்புறத்தில் அமைந்துள்ளது. மண்டபம். இவரது அடக்கஸ்தலத்தை முகலாய மன்னர் ஒளரங்கசீப் முயற்சியில் அழகிய மண்டபமாக அமைத்ததாக கூறப்படுகிறது. இவரது உடலை தாங்கி வந்த பித்தளையாலான சவப்பெட்டி மன்னரின் நினைவாக சமாதியின் மேல் வைக்கப்பட்டுள்ளது. நண்பர். இவரது நண்பரான வள்ளல் சீதக்காதி மரைக்காயரின் சமாதி இவரது அடக்கஸ்தலத்தின் இடதுபுறத்தில் அமைந்துள்ளது. இமாம் சதகத்துல்லாஹ் அப்பா அவர்களின் வாழ்க்கை மார்க்கப்பற்று, கல்வி ஞானம் மற்றும் தேசத்தின் மீது கொண்ட பற்று ஆகியவற்றுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும்.